வராக பெருமாள் தானே பூமாதேவியை கொண்டு போய் ஒளிச்சு வச்ச உடனே பிரளய ஜலத்திலேருந்து ரட்சித்து எடுத்தாரோ இல்லையோ, அந்த வராக பெருமாள் தானே ஆதி வராக பெருமாள் தான் திருமலைக்கு அதிபதி. இந்த பெருமாள் வந்து சேர்ந்த பெருமாள் பரஞ்சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே தபஸ் பண்ணி நமக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்தவர். தவம் புரிந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவர். இன்னைக்கும் பல பிள்ளைகளும் பண்ணிட்டே இருக்கா, ஆனா நடக்கத்தான் மாட்டேங்கிறது. எல்லாரும் ஏதோ கொஞ்ச நாள் வரைக்கும் நன்னா கிடைக்கும், இன்னும் நன்னா கிடைக்குன்னு தள்ளி போண்டே இருப்போம். அதுல இந்த 26, 27, 28, 29 வரைக்கும் நன்னா இருக்கும். 30ன்னு ஆன உடனே 30 ஆயிடுத்தான்னு முதல் பார்த்தா அப்பதான் வரும். ஆன பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் தேடுவோம். வந்தவாளே திருப்பி வந்துட்டு இருப்பா, ஆனா பண்ணிக்க மாட்டான். இப்படின்னு ஆயிடும். இதனால எதுக்கு சொல்ல வரேன், அரசாங்கத்திலேருந்து இன்ன வயசுன்னு ஒண்ணு போட்டாள்னா இதுதான் ஆமா 21 வயசுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கா. ஆட்டமே 21ல பார்க்க ஆரம்பிப்போமா? அது நான் பார்க்க தயார் சுவாமி, யாரும் பொண்ணு கொடுக்க தயாரா இல்லையே, யாரும் பண்ணிக்க வர மாட்டேங்கிறாள்னு ரெண்டு பக்கத்துக்கும் தான் சொல்றேன். இன்ன வயசு ஆயிடுத்துன்னு சொல்லிட்டா அப்போதிலிருந்து பார்க்க தொடங்கலாமா? அது கொஞ்சம் மாறி வருமானால் கல்யாணம் கேட்டதுக்கு பிரயோஜனம் உண்டு. இது ரொம்ப தள்ளி தள்ளி போண்டு போனோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் இத்தனை நாளா சுதந்திரமா நன்னாத்தான் இருந்திருக்கேன் போல் இருக்கே, இது இப்படியே இருந்துடலாம் போல் இருக்கேன்னு தோண வரும். அந்த சுவாதந்திரியம் பக்திக்கும் இடையூறு. ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துக்கொண்டு விட்டு கொடுத்து போனாதான் ஓஹோ நான் அடங்கி போகணுங்கிறதே தோண வரும். அது ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும். இல்லைன்னா ஏன் இஷ்டத்துக்கு நான் இடம் இல்லையோ, இந்த ஏன் இஷ்டத்துக்குங்கிறது ரொம்ப நாள் மனசுல இருந்ததுனால் அப்ப பெருமானுக்கு நான் அடங்கின அடியவன்கிறதும் மெதுவா தேஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதற்காகத்தான் எல்லா இடத்துலையும் பாகவதாளு கைங்கிரம் பண்ணு, ஆச்சாரியனு கைங்கிரம் பண்ணு, ஏன் இன்னொருத்தர் கைங்கிரம் கோசாலையில போய் கைங்கிரம் பண்ணு, ததியாரானத்துக்கு இலை எடுத்து எச்சப்பரட்டு, இது எல்லாத்தையும் ஏன் சொல்றாருன்னா ஒரு பழக்கத்துக்கு அடிமைத்தனம்ங்கிறது வரணும். நான் சொல்ற அடிமைத்தனம் 47க்கு முன்னாடி சொன்னதுன்னு நினைச்சுடாதீங்க, அதை பத்தி பேசவே இல்லை. அப்படி சொல்லிட்டு இருக்கிறது ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமையா இல்லையாங்கிறத பார்த்தது. தாசபூதாக ஸ்வதசர்வே கியாத்மானா பரமாத்மனா அத்தஹா அகமபி தேதாசகான்னு சொல்றார்கள். ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு அடிமைதான். இதுல சந்தோஷமா சொல்லிக்க வேண்டிய விஷயம், அந்த அடிமைத்தனத்தினாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறோம். இப்ப நமக்குன்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக போய் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா அந்த அப்படி இருக்கணுங்கிறதுக்குள்ள தார்மீகனா இருக்கணும்னு ஒண்ணு வரவே மாட்டேங்கிறது. பாக்கி என்னென்னமோ வந்துருக்குமே தவிர இல்ல தர்மத்தின் வழி நடக்கிறவரா இருக்கணும். ஏன் இது பேசுறதுக்கு நம்ம ஏன் வெட்கப்படணும், ஏன் பயப்படணும்? எப்படின்னு தான் நாள் படுறது கல்யாணம் ஆகல, இது சேர்த்துன்னு ஆகலாம் இல்லையோ. கடைசி பட்சம் ஆமா தார்மீக நான் தேடினேன், அதனாலதான் இன்னி வரைக்கும் கிடைக்கலன்னா தைரியமா ஒரு 10 பேர் சொல்லுவோமே. அதையாவது பார்த்து ஓ இதுவும் இனிமே பார்க்கணும் போல் இருக்குங்கிற ஒரு எண்ணமானு வருமே. அது நம்ம இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் பேசுறது ரொம்ப பயம். வாயே திறக்க மாட்டோம், பேசவே மாட்டோம். எதுக்கு பயப்படணும்? 21 அரசாங்கம் சொல்லியாச்சு, ஆமா தாண்டினா பண்ணிக்க வேண்டியதானே. இதுக்கு இல்லேன்னு சொல்லணும்னா ஏன் அப்பா அம்மாவிடத்துலேருந்தே அது மாறணும். அது இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா தலைமுறை மாறித்துன்னா தான் அடுத்த இருக்கிற பிள்ளைகள் தலைமுறையை நமக்கு மாறும். இது அவளை மட்டும் சொல்லிட்டோம்னா நீ மட்டும் என்ன பண்ணேன்னு திரும்பி கட்ட மாட்டாளா? என்னை பார்த்து சந்தியாதனம் பண்ணுங்கிறிய, நீ ஒரு நாள் கூட நான் பண்ணி பார்த்ததே இல்லையான்னு பிள்ளை கேட்டார்னா என்ன பண்றது? பல இடங்கள்லையும் பார்க்கறேன், பூனல் போட்டு கூண்டு வந்துருவா. அந்த குழந்தையினுடைய 7 வயசு 8 வயசுக்கு ஆயிருக்கும். அவ அம்மா தவியா தவிப்போம், இந்த பிள்ளை பண்ணலையே அவ அப்பா தவிக்க மாட்டார். அவளை மந்திரத்தை அவளே சொல்லி பண்ணியே காட்டுவது போல் இருக்கு. சுவாமி எப்படியாவது கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா தேவையில்லையென்னால் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வலைத்தளத்தில் வகுப்பு இருக்கிறதான்னு கேட்டு வந்துருவா. வலைத்தளம் எல்லாம் வேண்டாமே, நீங்க உங்க வீட்டுல சொல்லாமே, நீ ஏதோ அத்தியனம் பண்ணல, இது தெரியல அது தெரியல, சந்தியாதனம் பண்ணலையானால் அகரக சந்தியாம் உபாசீத சந்தியாஹீனா அசுச்சி அனர்கா சர்வ கர்மசு. ஒரு நாள் பண்ணலைன்னா கூட திருவாராதனத்துக்கே யோக்கிய கிடையாதுங்கிறது சாஸ்திரம். அதனால அது யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அது பண்ணாதான் அதுக்கு இருக்கிற ஏற்றம். அது 3 வேளையும் பண்ணித்தான். ஏன் சொல்ல வந்தேன், அப்பா அம்மாவிடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமும் பிள்ளைகள்கிட்ட வருது இல்லைங்கிறது பல பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் மறுக்கல. இருந்தாலும் முதல்ல தொடங்க வேண்டிய இடத்த சரியா தொடங்கணுமா இல்லையா? நாம தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். தர்மத்தின்படி இருந்தாகணும், ரொம்ப தள்ளி போட வேண்டாம். வியாதியும் இப்பெல்லாம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சுடுது. அந்த நாளாட்டம் 60 70க்கு அப்புறம்லாம் இருக்கல. ஆயுள் குறைவா இருந்தது, ஆரோக்கியம் நன்னா இருந்தது. இப்ப ஆயுள் நீடித்து விட்டது, ஆரோக்கியம் குறைந்து விட்டதுன்னா மருத்துவ ரீதியா அதை ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறா. 78 இப்ப சராசரி வாழ்க்கை எதிர்பார்ப்பு எவ்வளவுன்னா ஒரு வைத்தியர் சொல்லிட்டார் 78 வயசாம் சராசரி. அவ்வளவு தூரம் இருக்கோம்னா நன்னா இருக்கும், இப்ப நன்னா இருக்கும். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பாரத தேசமும் வயதானவர்கள் இருக்கும் தேசம்னு இப்ப பல தேசங்கள்லாம் ஒரே சத்தம் போடுறாள். அதை போல இந்த தேசம் ஏன்னா இந்த தேசத்துக்கு இப்ப சராசரி வயசு 28. ஆனா மக்களுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு 78. இது எல்லாமே கல்யாணத்தை சேர்ந்தது. இது எங்க வந்து சேரும்னால்
சிறு வயசுல கல்யாணம் பண்ணிட்டேனா, சின்ன வயசுல பெத்துட்டேனா, அப்பவே சக்தி இருக்கிறச்சே வளர்த்துட்டேனா, இது எல்லாமே சேர்ந்தது. இதை தள்ளி தள்ளி போட்டப்புறம் நம்மகிட்ட சக்தி இருக்காது, மனசுலயும் சக்தி இருக்காது. அதனால ஓரளவு இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்தர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் சாஸ்திரப்படி நடக்கணும். சட்டத்தை கண்டிப்பா அதன்படி தான் நடந்தாக வேண்டும். ஆனா அதுக்கு நாம ஒரு புது தேதி குறிச்சுக்க வேண்டாம் இல்லையா? தேதி நாம என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வரைக்குமானு செய்வோம். ஆக மொத்தத்துல மகீத்ரஹா வராக பெருமான் அந்த க்ஷேத்திரத்துல இருந்து தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்க வந்து சேர்ந்தவர் திருவேணமுடையான். வராக பெருமாள் ஆதி வராகரா அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறார். இப்படி இங்கே 7 நாமங்கள், அங்கே 7 பெயர்கள். இந்த சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம் பாத்திரம் அத்ரி, அச்சல, கிரி, பர்வத, சைல, சிகரி, மகீத்ரஹா. அதே தமிழ்ல பார்த்தா கல்லு, மலை, வரை, வெற்பு, பொறுப்பு, எழுசிகரம் என்று 7 7 14 பெயர்கள். அந்த 14ஓட விளங்கி கொண்டிருக்கிற எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையானுக்கு கல்யாணம். அவருக்கு ஒரு ஆசை, நாமும் போய் இந்த திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு இந்த லோகத்திலேயே இருந்து குன்றின் மேலே கல்லின் மேலே கோவிந்தனாக திருவேங்கடவனாக இருக்கணும்னு ஆசை கொண்டார். அதற்காக தன் திருவுள்ளத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார். 10 புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதை. 1 இல்லை 2 இல்லை. ரிக்வேதத்திலேயே சீனிவாச பெருமானை பத்தி பேசப்பட்டிருக்கு. அராயிகானே விகடே கிரிங்கச்ச சதான்வே ஏ பிட்வா சாதயாமசி. உனக்கு கண் இழந்துட்டே, நண்பர்கள் இல்லே, கையில இருக்கிற காசு எல்லாம் காணா போச்சு, ரொம்ப வருத்தப்படாதே. இதை போல நிறைய பேர் இருக்காங்கிறது. இது நீ மட்டும்தான் நினைக்காதே, ஊர்ல எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல இழந்துட்டு தான் காத்துட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சேருங்கோ, கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு பகவன் நாமத்தை சொல்லிண்டு 7 மலைய விறுவிறுன்னு ஏறுங்கோ. இப்ப இந்த 4 நாள் வச்சிருக்கா. இந்த 30ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரே கூட்டம். 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு கூட்டம் ஒன்றும் தாங்கவே இல்லை. அதனால ஆறும் இந்த 300 ரூபாய்லாம் வாங்கிட்டு போக முடியாது. எதுவும் இல்லை, குலுக்கல் முறையில ஒண்ணு போட்டாச்சுன்னா யாரு கிடைக்கிறதோ நேரம் வாங்கணுட்டா. நேரம் வர்றதுன்னா கீழே மலை ஏறணும்னாலே, மலையில ஏறணும்னா நீங்க வண்டியில போறிடுனா இந்த சீட்டை காட்டினா தான், இல்லைன்னா மேலே ஏற முடியாது. ஆனா அப்படி தடுக்கிறாளே தவிர நானா நடந்து மேலே ஏற போறவரை யாரும் தடுக்கல. அது நீங்க தாராளமா போயிட்டு வாங்க, நன்னா பண்ணிட்டு வாங்க. மற்றபடி வண்டியில போனோமா நாங்க விட்டா தான் போக முடியும். அதனாலதான் அன்னில இருந்து ஏறு கூட்டமா போய் கீழே சவரிச்சுட்டு இந்த 7 மலையை வணங்கிக்கிறேன். மலையப்பனை வணங்குறது நடக்கட்டும், நடக்காத போட்டோம். ஆனா அவர் எழுந்தருள் இருந்த ஆசையா உகந்தருடைய நிலமான மலை, அதை வணங்கி விட்டு மேலே ஏற ஆரம்பிச்சுட்டார். 7 மலை ஏறி மேல போய் நிற்க போகிறோம். அந்த மலை எல்லாத்திலையும் தான் அன்னைக்கு ஒரு ராஜா ஆண்டு கொண்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு தர்மபத்னி. அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்துல இது ஒரு சரித்திரம். பெருமாள் திருவுள்ளத்துல சங்கல்பம் பண்ணிவிட்டார். பிருகுன்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி எல்லாரும் தபஸ் பண்ணி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவர்கள்ட்ட போய் கேட்டா, இதனுடைய ஹவிர்பாகத்தை யாரு கொடுக்க போறீர்கள்? யஜ்யம் முடிஞ்சிடும். ஹோமம்ங்கிறதே ஒரு பிரயோஜனத்துக்காக திரவிய ஆகுதி, திரவியத்தை ஆகுதி கொடுக்கணும். ஒரு சிறந்த பிரயோஜனத்துக்காக கொடுக்கணும். அந்த புரோடாசத்தை, அந்த ஹவிர்பாகத்தை தேவதைக்கு அதை கொடுக்கணும். அது எந்த தேவதைக்கு கொடுக்க போகிறீர்கள்னு பிருகு கேட்டார். அவர்கள் இவர்கிட்டயே பொறுப்பு கட்டிட்டா. அது யாருன்னு நீரே பார்த்துன்னு வரும். சத்தகுணம் நிறைய இருக்கிற தேவதைக்கு தான் கொடுப்போம். ரஜோகுண தமோகுணம் இருந்தா நாங்க தரலேன்னா எங்க இருக்கு பாப்போங்கிறதுக்காக முதல்ல கைலாசத்துக்கு போனார். சிவனும் பார்வதி தேவியும் ஆனந்தமா இருந்தார்கள். வாகர்த்தா விவசம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் 2 பேர் இருந்து இவர் போனார். இவர் வந்தது அவர் பார்க்கல. அவர் கோபம் வந்துடுத்து. என்ன இப்பேற்பட்ட ரிஷி நான் வந்திருக்கேன், நீங்க 2 பேரும் ஆனந்தமா இருக்கீர்கள், என்ன பார்க்கவே இல்லை. ஆகவே உன் பிரசாதத்தை இனிமே யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சபித்தார். அடுத்தது சத்தியலோகத்துக்கு போனார். அங்கே சரஸ்வதி தேவியும் பிரம்மா சதுர்முக பிரம்மாவும் ஆனந்தமா இருந்து எல்லாருக்கும் அனுகிரகிச்சிருந்தா. இவர் போய் நின்னார். வந்ததவர்கள் பார்க்கவே இல்லை. உனக்கு எங்கேயும் கோயிலே இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சபித்தார். அதனாலதான் எங்கேயும் பிரம்மா கோவில்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. சிவன் கோவில் இருக்கு, விஷ்ணு கோவில் இருக்கு. அக்கிரகம் எந்த ஊருக்கு போனாலும் இந்த பக்கம் சிவன் கோவில், இந்த பக்கம் பெருமாள் கோவில்னு சொல்லிடுவா. அது எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி பிரம்மா எங்க சுவாமி 3ன்னு சொன்னமே, அவரை காணவேனால் இவர் சபிச்சுட்டார். அதனால அவருக்கு கோவிலே இல்லாத போச்சு. நேர பெருமானுடைய காரிய வைகுண்டம் அல்லது திருப்பார்கடலுக்கு போனார். அங்க பெருமாள் சேனிச்சிருந்தார். அவரும் கண்டுகொள்ளவே இல்லை, திரும்பியே பார்க்கல. இவருக்கு வந்தது கோபம். மத்த பேர்கிட்டையாவது சாபம் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். இவர்கிட்ட இன்னும் கோபம் அதிகம். இவர் தான் எல்லாரையும் கிட்டக்க வந்து ஆசையா தடவி கொடுத்து ரட்சிப்பவர். அவரானு படைப்பு கடவுள், இவராவது அழிப்பு கடவுள். இவர் தானே ரட்சண கடவுள். அப்ப இவர் தானே என்னை வந்து ரட்சித்திருக்க வேணும்னு நினைத்து கோபம் வந்தது. காலால எடுத்து நேர ஒரு திருமார்புரை உதைத்தார். உதைத்த வேகத்துல மகாலட்சுமி கோபம் வந்துடுது. உம்மை வேணும்னா உதைக்கட்டும், நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எப்படி உதைக்கலாம்? அவர் உம்மை உதைச்சா உம்மை பாடு, உம்மை பக்தன் பாடு, உங்களுக்குள்ள பேசிக்க. ஆனா அது எப்படி என்ன உதைக்கலான்னு ஒரு கோபம். இனி உன்னோடு இப்போது இருப்பதில்லை.
நாம் உம்மை விட்டு பிரிந்து பிரியாதவள். அகலகில்லேன் இறைவன்னு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டா. விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தேச்ச மானுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருட்ட ஜன்மனி. ஒரு நாளும் பிரியாதவள். அப்படி பிரியாதவ ஒரு காரிய நிமித்தமாக ஏதோ ஒண்ணு பண்ணணும், உலகத்துக்கு இந்த நன்மையை செய்யணுங்கிறதுக்காக நான் பிரிந்து போகிறேன்னு கரவீரபுரம்னு அந்த ஊருக்கு பேர். கோலாப்பூர் மகாராஷ்டிரத்துல சொல்லுவார்கள். திருவேங்கட எங்க எங்க காரிய வைகுண்டத்துல பெருமாளும் தாயார் இருந்தார்களோ அங்கிருந்து தேர்ந்தெடுத்து மகாராஷ்டிரத்தில் இருக்கிற கோலாப்பூர்ல போய் தபஸ் பண்ண போறேன். கொஞ்ச நாள் முன்னாடி கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன். இது ஏன் நம்ம தஞ்சாவூர்ல வந்து தபஸ் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாதா? ஏன் திருநெல்வேலி வந்து பண்றேன்னு சொல்லக்கூடாதா? அதே சமயம் மகாராஷ்டிரால ஒரு மூலை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பாடினதே இல்லையா? பாடட்டும், பாடாத இருக்கட்டும், அவருக்கு பிடித்திருக்கிறது. இந்த இடத்த தேடினார்னா அவர் எடுக்க போறார். ஒருத்தர் ஊரே சொந்தம்னு வச்சுங்களேன். நான் இன்னைக்கு போய் இங்க இருக்க போறேன், நான் அந்த வீட்டுல தங்க போறேன், நான் அந்த வீட்டுல தங்க போறேன், யார் என்ன கேட்க முடியும்? அவர் தான் சொந்தக்காரர். நம்மாழ்வாரே எத்தனை தடவை சரணாகதி பண்ணார் தெரியுமா? சரணாகதியாவது ஒரு தரம் பண்ணா பறிச்சுடணுமா இல்லையா? அவர் ஒவ்வொரு இடமா போய் பண்ணார். வானமாமலையில போய் சரணாகதி பண்ணார். நோத்த நோன்பிலே நுண்ணறிவிலேன்னு பலிக்கவே இல்லை. திருக்குடந்த கும்பகோணத்துக்கு வான்னு பெருமாள் சொன்னார், அங்க போய் பண்ணார், பலிக்கவே இல்லை. மலையாள திவதேசம் மானை நோக்கு நல்லீர் திருவல்லவாளுக்கு வானார், அங்க போனார், பண்ணார், பலிக்கவே இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல போனார், பண்ணிக்கல. கடைசியா திருவேங்கடத்துக்கு வந்து சரணாகதி பண்ணுதான் அவருக்கு பலிச்சுது. அங்கங்க என்ன அனுப்பிச்சீரே பலிக்கலையே என்னால் கேட்க முடியாது. அவர் சொந்தக்காரர், அவருக்கு என்ன ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அவர் கருணையே உருவானவர்கிறத நானும் ஒத்துனுட்டேன், சாஸ்திரமும் ஒத்துனுடுத்து. அவர் ஒருவேளை கொடுமைக்காரன் இருந்தாவது நான் கேள்வி கேட்டிருக்கலாம். அவரோ கருணையோட இருக்கிறவர். அப்ப நான் ஏதோ இன்னும் தயாராலேன்னு அர்த்தம். அவர்கிட்ட குற்றத்தை மாத்திர முடியாது. நம்ம பெருமானு நாமும் பார்த்து இவர் ஏன் இப்படி பண்றாருனால், நான் ஏன் இப்படி நடந்துட்டேன்னு முதல்ல கேட்கணும். ஏன்னா அவர் அப்படி பண்றவர் இல்லேன்னு சாஸ்திரம் சொல்லிவிட்டது. ராமாயணத்துல சீதை ஹனுமானிடத்துல பேசும்போது பிராக்யா ராஜ்யா பெரிய ராஜா எல்லாம் அறிந்தவர் கருணையே உருவானவர் எல்லாம் இருக்கிறச்சே என்னமோ என்ன கைவிட்டு இருக்காரே, அதனால என்னை மட்டும் விட்டுவிட்ட குற்றவாளி அவரான்னு பேச போனாள். நாக்கை கடுத்தி நிறுத்தினாள். நானே இத்தனை நல்லவர் அவர்னு சொல்லிவிட்டு ஆனா ஏன் எங்கிட்டேனால் ஆனாலும் ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாரோங்கிறதா நம்ம சிந்தனை. ஆனா அந்த நாள் சிந்தனை அப்படி கிடையாது. மேலும் பெருமானிடத்துல அந்த சிந்தனை வரவே முடியாது. எப்ப இத்தனை நல்லவர்னு சாத்திரமும் ஒத்துக்கொண்டு நானும் ஒத்துனுட்டேனோ அப்ப அந்த நன்மை என்னிடத்தில் படராதபடிக்கு ஏதோ என்னிடத்தில் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதை பார்த்து பார்த்து தான் நாம விளக்கணும். சில விஷயங்கள்லாம் அடிப்படையில நன்னா புரிஞ்சுட்டோம்னா தான் நம்ம பக்தியில முன்னேறவே முடியும், ஞானத்துல முன்னேறவே முடியும். சட்டுன்னு எல்லாரும் ஊடகத்துல எல்லாம் என்ன பண்ணிடுவா, ஆமாமா அவர் தான் தப்புன்னு விடுவோம். நமக்கு ஒண்ணு தப்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். கிடையவே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் அதன் மூலமா தான் அவரை தெரிஞ்சுட்டே இருக்கேன். நான் அறிந்ததே சாஸ்திரத்தின் வாயிலாக. அந்த சாஸ்திரம் அவரிடத்துல எந்த குற்றமும் கிடையாது, கருணையை உருவானவர்னு சொல்லிவிட்டது. அதுக்கப்புறம் இருந்தா அது என்னிடத்துல தான் இருந்தாக வேண்டும். மம இவ துஷ்கிருதம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சயா, எங்கிட்டத்தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சீதை ஏற்றுக்கொண்டாள். அதற்காகத்தான் சொல்ல வந்தேன், ஒரு நாள் அவர் விட்டு விடவே மாட்டார். அதே போல பெருமான் ஏன் அங்க பிறக்கலை இங்க பிறக்கலை என்னால் பிறக்கலாமா இருக்கும், எனக்கு தெரியாதா இருக்கும். எல்லாம் நான் அறிஞ்சவனா, அவரோ சர்வஜனா இருக்கார். என் அறிவுக்கு எட்டியவரை இல்லை, என் அறிவுக்கு எட்டலேங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு யோக்கியத்தை கிடையாது. என் அறிவுக்கு எட்டவில்லை. நல்லவேளை விஞ்ஞானிகள் அத்தனை பேர் இது ஒத்துப்பா தெரியுமோ. நாங்கள் செய்திருக்கும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலேயும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலேயும் இதைத்தான் நாங்கள் நிரூபிக்கிறோம். இப்படி தாவா கழுத்து போடுவா. அவ்வளவு ஏன் கணக்காளர் எல்லாரையும் கேளுங்க. இவ்வளவு இங்க யாரான் இருப்பில்ல, இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் கீழே கழுத்து போட்டு இதுதான் லாபம், இதுதான் நட்டம், இதுதான் இவா கட்ட வேண்டிய வரிங்கிறோம் இல்லையோ, சின்னதா ஒரு எழுத்துல போட்டுப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இதுதான் இவர்களுடைய லாபம்னு. நாம அந்த வரி எடுத்துட்டு கழுத்து போடும், போடவே மாட்டான். அதே போலத்தான் இங்கேயும் அந்த வரி இப்ப எல்லா இடத்துலயும் விளம்பரமா இருக்க, எங்கள்கிட்ட முதலீடு பண்ணுங்க, கீழே சின்னதா போட்டு பொடி எழுத்து, அது மட்டும் தெரியவே தெரியாது. அந்த எழுத்துல மட்டும் இது சந்தைகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வேலை வேதம் பண்ணவே பண்ணாது. சொல்வது உண்மை என்றால் உண்மை, வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லது வேறில்லை. இது ஆமா இவர் தான் பிரம்மம், இவர் தான் ஜெகத்காரணம், இவர் தான் காருணிகன் சொன்னால் இது எனக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சொல்லுமான்னா சொல்லாது. அதுதான் தகவலே. இதுக்கு மேல வேற எங்க நான் தகவலுக்கு போவேன்? இருக்கிற ஒரே தகவல் ஆத்மா ஆறு பரமாத்மா ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் ஒண்ணுதான். அதை தவிர எனக்கு பிரத்யக்ஷம் ஆகாது, அனுமானம் புரியவே புரியாது. அப்படின்னா அது ஒண்ணுதான் சொல்லும்னா எத்தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்.
அதனால பெருமான் ஆசைப்பட்டார், ஓஹோ இதை வைத்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும், திருவேங்கடத்துக்கு எழுந்துள்ள வேண்டும். பிராட்டி அதற்கு தோள் கொடுத்து கோலாப்பூர் கரவீரபுரத்துல போய் தபசு தொடங்கி விட்டது. இவர் இப்ப தனிமையில வாடின்னு இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க போலாம்? அவளானா பிரிஞ்சு போயிட்டா, அவளுக்கு தபசானும் பண்ண தெரியும், நமக்கு அதுவும் ஒழுங்கா பண்ண தெரியாது, என்ன செய்யலாம்னு யோசிச்சவர் மேலேந்து கீழே பார்த்திருக்கார். 7 மலை அவ்வளவு தூரம் தெரிஞ்சது. ஓ இங்க போயிடுவோம், இந்த இடத்துல இருக்கிற பாக்கியமாவது நமக்கு தபஸ் வருதா பார்ப்போம் அப்படின்னு கீழே வந்தார். ஆதி வராக சுவாமியின் இடத்துல வந்து, அடி இங்கிருந்து தபஸ் பண்ணணும், அதுக்கு நீ வழி கொடுக்கணும்னால் தாராளமா எடுத்துக்கும், இன்னைக்கு எடுத்துக்கும், எப்பவும் எடுத்துக்கும், எனக்கு பிராதானியம் குறைஞ்சு பட போறதுன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் இருக்கிறபடி இருக்கேன், நீ இருக்கிறபடியே ஒன்னே ஒண்ணு, யார் வந்து மலைக்கு ஏறி வந்து சேவிக்கு வந்தாலும் என்னை சேவிச்சுட்டு எனக்கு தொழுதுட்டு அப்புறமா போட்டோம் அப்படின்னு மட்டும் அன்னைக்கே விதித்தார். இன்னைக்கு அதான் மரபு. மேல போனா சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடணும், கீழே திருச்சானூர்ல தயாரை சேவிச்சுடுவோம், மேல போய் சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடணும், வராக சுவாமி கோவிலுக்கு போய் சேவிக்கணும், அப்புறம் தான் பெருமாளை போய் சேவிக்க வேண்டும். வராக சுவாமியெல்லாம் சீக்கிரம் சேவிச்சுடலாம், இவராட்டம் 12 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப இதை ஏற்படுத்தி வச்சிருக்காள், இந்த 4 நாள்லாம் ஒன்றும் சேவையே இல்லை. ஆனா 6 இலவசமா மலையேறி வருகிறீர்களோ வந்து விடலாம், அது அவருக்கு பிடிச்சிருக்கிற இடம். இங்க வந்தார், தவம் தொடங்கிட்டு தபசு கோரமாக கோரமாக அது இன்னும் இருந்து அவரை முழுக்க ஒரு புற்று கட்டிது, எறும்பு புற்றாட்டம், மலை சின்ற மலையாட்டம் ஒரு புற்று கட்டிடுத்து. அதுக்குள்ளதான் பெருமாள் எழுந்தோடி இருக்கார். பரமசிவனாரும் பிரம்மாவும் நினைத்து, ஓ இவர் என்ன ரொம்ப பட்னி இருக்காரே, இவர் உலகமுண்ட பெருவாயனாயத்தே, எல்லாருக்கும் சோறு போடுறவராச்சே, இவருக்கு அன்னம் இல்லாத இருந்துடக்கூடாதுன்னு மாடு கன்றுகளா மாத்திண்டா. உருவெடுத்துன்னு அந்த தேசத்தினுடைய ராஜா, அந்த ராஜாவினுடைய மாட்டுக்கோட்டில் போய் 2 பேரும் சேர்ந்தார்கள். ராஜா நல்லவன், சாத்திகன் தான், இருந்தாலும் கொஞ்சம் அகங்காரி. அங்க இருக்கிற மாட்டுக்காரன் நித்தியப்படி இந்த மாட்டை ஓட்டின்னு வருவான். மாடு நேர இந்த புற்றுக்கு மேல வந்து நிற்கும், தம் மடியிலேருந்து தானே பாலை சொரியும், திரும்ப கொட்டலுக்கு வந்து எல்லா மாட்டையும் கறக்கச்சே 4 படி பால் கிடைக்கும், இந்த மாட்டுக்கு மட்டும் பாலே இருக்காது, மடி காலியா இருக்கும், வத்தி போயிரு. என்னன்னு அவனுக்கு ரொம்ப நாளா புரியவே இல்லை. இன்னைக்கு இந்த மாடு எங்கதான் போறது, ரகசியத்துல எங்கேயோ போறது, அதை தெரிஞ்சு போங்கிறதுக்காக பின்னாடியே போனா, மாடு புற்றுக்கு மேல போய் நிற்கிறது, பாலை சொரிஞ்சு விடுறது, விட்டேனா பார், அது எப்படி இந்த மாடு பண்ணலான்னு கையில இருக்கிற கம்பை ஓங்கி மாட்டை அடிக்கிறதுக்கு போனா, பெருமாள் உள்ள இருக்கிறவ எனக்கு சோறு கொடுத்த தாயாராட்ட இந்த கோமாதா இவளை போய் அடிக்க போனானே. கோவதமோ கோஹத்தையோ எதுவும் பெருமானுக்கு எப்போதும் பிடிக்காது. அவர் சொல்லி எனக்கு பிடிச்சது மாடு. நீங்க திருப்பி கேட்கலாம், அது ஏன் அவருக்கு மாடு பிடிக்கும்? இந்த கேள்வி நான் இப்ப 8வது கேள்வி கேட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா, இது தேவையில்லாத, நாம எதை ஆதாரமா பற்றி கொண்டு இருக்கிறோமோ அதை குழப்பறதுக்காக 4 பேர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பா. கேட்டுட்டே இருக்கட்டும், ஊர்வாய் அடைக்கிறது நம்ம வேலை இல்லை, நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் நம்ம வேலை. ஊரார்கள் கலியுகத்துல 4 பேசத்தான் பேசுவா, இருக்கத்தான் இருப்பா. நாம சின்ன வயசுல இருந்தே இப்படித்தாங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டோம்னால் அதுக்கப்புறம் இந்த சந்தேகங்கள்லாம் வரவே வராது. அதுகள் யாருமே ஏன் காத்து இப்படித்தான் ஓடுறது, ஏன் நெருப்பு இப்படித்தான் வீசுறதுன்னு ஊடகம் என்னைக்கானு கேள்வி கேட்டிருக்கா? இல்லை என் பிள்ளைதான் என்னைக்கானு கேள்வி கேட்டிருக்கானா? அது மட்டும் இன்னி வரைக்கும் கேட்டதே இல்லையே. அதே மாதிரி சீனிவாச பெருமாள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போய் இருந்தார், அவர் தான் அருளே உருவானவர், அவர் தான் எனக்கு கொடுத்திருக்காருங்கிறது. காற்று வீசும், நெருப்பு சுடும், தண்ணீர் குளிரும், பூமி கடினமாக இருக்குங்கிறது எப்படி அஞ்சையும் நிச்சயமா கேள்வி இல்லாத நம்புறோமோ, அதை போல இதையும் நம்பணும்னு புரிஞ்சுங்க. அப்படின்னா தான் அந்த சின்ன வயசுலேருந்து அது வரும். ஏன்னா இதுல எல்லாம் கேள்வி வர்றதே இல்லையே, எதுலயோ கேள்வி வரும். சீதை ராமன் மறைந்திருந்து கொன்றது குற்றமா, வாலியை அம்பாலே மறைந்திருந்து கொண்டாரே குற்றமானு பட்டிமன்றம் வைக்கிறமே, நெருப்பு ஏன் சுடுகிறது, காற்று ஏன் சுடவில்லை, தண்ணீர் ஏன் குளிர்ந்திருக்கிறதுன்னு ஒரு பட்டிமன்றம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்ப அதெல்லாம் மட்டும் நிச்சயம், இது நிச்சயம் இல்லையா? இங்கதான் நம்ம குழப்பிட்டோம். இந்த குழப்பம் வரவே கூடாது. நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, ரிஷிகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுன்னா இதெல்லாம் அடிப்படை. ஆத்மா சூக்ஷ்மந்தான், ஆத்மா அணுதான், ஆத்மா நித்தியந்தான், கர்மத்தினாலதான் பிறந்திருக்கிறேன். முடியுமானால் வேற ஏதாவது சொல்லி ஆக்ஷேபித்து அதை இல்லேன்னு ஆக்கணும். அந்த தெம்பு இருந்தா வாதாடணுமே தவிர, விட்டுட்டு நான் எதை நம்பின்னு இருக்கேனோ அதை இல்லேன்னு ஆக்குறது மட்டுமா வாதாடுதல்? எது சரின்னு நீர் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தா பேசணும். அதை விட்டுட்டு நான் எதை நம்பிட்டு இருக்கேனோ அதை மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தால் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. இந்த நாடு ரொம்ப நாளா இதெல்லாம் பார்த்தாச்சு, 1000 வருஷம் பார்த்த கதை, இதெல்லாம் ரொம்ப சின்ன கதை. அதனால இது எத்தனையோ பேர், எத்தனை மகான்கள்லாம் எப்படியோ பார்த்து வளர்த்து கொடுத்தது. ஈன்ன முதத்தாய் சடகோபன், மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன், மிக்க விரநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியின் தரையாகி தொக்கியன். இதுக்கு பெத்த தாய் உண்டு, வளர்த்த தாய் உண்டு, பெத்த அப்பன் உண்டு, வளர்த்த அப்பன் உண்டு. எல்லாத்த விட திருவேங்கடத்த அப்பன் என் ஆணை, அந்த அப்பனே பார்த்து ரட்சித்து கொண்டு இருக்கிறபடியால் ஒண்ணு எது நாம தான் அதை நன்கு புரிஞ்சு. ஏன்னா தமிழகத்தை பத்தி தான் ரொம்பவே பேச்சு அடிபடுறது.
பாரதம்லாம் ஒரு பக்கம்னா உங்களுக்குதான் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிற அளவுக்கு வடக்கெல்லாம் போனா நம்மள கேட்க ஆரம்பிச்சிட்டா சுவாமி. பாகவதத்துல பக்தி தேவி சொன்னது பிறந்ததே தமிழ்நாட்டிலேன்னுட்டு இதெல்லாம் மறந்துடவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திங் கர்நாடகே கதா, நான் பிறந்ததே தமிழகத்தில் பக்தி தேவி நாரதரிடத்துல உண்மை உரைக்கிறாள். இது மாறாது. குறுக்கே ஏதோ சத்தங்கத்தம் இருக்கிறதுக்காக சாஸ்திரம் மாறிப்படுமன்னா இந்த சத்தம் எல்லாம் வரத்தான் வரும், கலியுகத்துக்கு போகத்தான் போகும். ஏன் சொல்ல வந்தே, பெருமாள் பார்த்தார், கீழே வந்துட்டார், தபஸ் ஆரம்பித்து மாடு கண்ணுக்குட்டி வந்து பாலா கொட்டின்னு இருக்கு. இவர் கையிலேருந்து ஓங்கி பசு அடிக்க போனா அவரு கோவம் வந்தது. கீழேந்து மேல எழுந்தார். எழுந்த வேகத்துல அவர் மேலேயே கம்பு விழுது. 2 ரத்த துளி பட்டு அவர் நெஞ்சும் வலிச்சது. மாட்டு மேல ரத்தம் விழுந்தது. மாடு பயந்து போய் சின்னது பெருமாளே ஒருத்தர் அடிச்சுட்டார். அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது பால் கொடுத்தது போச்சு. இருந்தாலும் பிரம்மா சிவனும் இல்லையோ, அதனால அது நேரம் ராஜா கிட்ட ஓடி போச்சு. இவன் மேல எழுந்தவர் அந்த பெருமாளுக்கு ஒரே கோபம் வந்து மாட்டு இடையனை போட்டு ஓங்கி அடித்தார். அவன் பார்த்த பார்வையிலேயே இவன் கீழே விழுந்துட்டான். ஒன்னும் ஆகல, கீழே விழுந்துட்டான். மூர்ச்சியா கீழே விழுந்தான். மாடு போய் புகார் பண்ணித்து, என்ன மாட்டு பேர்ல ரத்த துளி இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு ராஜா அங்கேருந்து கூடவே ஓடி வந்தான். பார்த்தா கீழே இடையன் கிடக்கிறான், மூர்ச்சியா கிடக்கிறான். ஆரோத்தர் இப்படி நிற்கிறார், ரத்த துளியா சிந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னு இவர் தப்பா புரிஞ்சுட்டு இவன் தான் கொன்னுட்டான் போல் இருக்கு. யார் எழுந்து வந்தாரோ அந்த சீனிவாச பெருமாள் தான் இவனை கொன்னுட்டான் போல் இருக்குன்னு அவன் பேர்ல சண்டை போக பெருமாளுக்கு கோபம் வந்து நீ பிசாசமாக பிறப்பாய்னு சபித்து விட்டார். அந்த ஜென்மம் முடிந்து அது சுதர்மா. அடுத்த ஜென்மத்தில் ஆகாசராஜன் அப்படின்னு பிறந்த